வயசு எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தகட ஒரு விவசாயி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம டிராக்டர் வாங்கியிருந்தாங்கன்னா வீடியோ ஒன்று போட்டுருந்தேன். அதை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ எல்லாருமே முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் யாருனா டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் டிராக்டர் நேமு. டிராக்டர் நேம் வந்து சோனாலிகா ப்ளூ கலரு. அதேமாதிரி வந்து டிராக்டர் வந்து 50 HP டிராக்டரு. 50 HP டிராக்டரு. முழு வீடியோ அப்படியே காட்டு. டிராக்டர் வந்து டாப்போடையே இருக்குது. TN29 தருமபுரி வண்டி தான். 50 HP டிராக்டரு. இது வந்து ஆக்சிலேட்டரு. இது வந்து பிரேக்கு. நம்ம ரோட்டில் வந்து போகும்போது வந்து இப்படி ரெண்டு லாக் பண்ணிக்கணும். நம்ம கழனியில் வந்து நம்ம உழவு ஓட்டுற போது வந்து எடுத்துட்டுக்கணும். ஏன்னா நம்ம கழனியில் ஓட்டுற போது வந்து ஒரு சைடு வளைச்சிங்கன்னா ஒரு சைடு வளைக்கிறதுக்கு வந்து அப்போ தான் கிரிப் கிடைக்கும். ரைட் சைடு வளரணுன்னா நம்ம ரைட் சைடு பிரேக் அழுத்திக்கலாம், லெஃப்ட் சைடு வளரணுன்னா லெஃப்ட் சைடு பிரேக் அழுத்தி பிடிச்சிக்கலாம். இதேமாரி இது வந்து கீர் பாக்ஸு. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிவேர்ஸ் கீர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி தள்ளணும். ஃபஸ்ட்டு கீர் வந்து அப்படியே ரிவேர்ஸ்லேருந்து பின்னாடி, செகண்டு கீர் வந்துங்க அப்படியே கொஞ்சம் சென்டரில் தள்ளி அப்படியே முன்னாடி, திரும்ப தேர்டு கீர் வந்து அப்படியே செகண்டு கீர்லேருந்து நியூட்ரல் பண்ணி திரும்ப அப்படியே தேர்டு கீருக்கு பின்னாடி, ஃபோர்த்து கீர் வந்து அப்படியே லாஸ்ட்டாக ஃபுல்லாக தள்ளி அந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக லாஸ்ட்டில் ஓட்டி தள்ளினோங்கன்னா வந்து ஃபோர்த்து கீரு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழனியில் வந்து உழவு ஓட்டும் போது வந்து லோ கீரில் போட்டுக்கணும். நம்ம ரோட்டில் வந்து டிராக்டரில் வந்து போனோங்கன்னா அச்சு போட்டுக்கணும். இது வந்து ஹை கீரு. இது வந்து லோ கீரு. திரும்ப அப்படியே இப்படி இழுத்து பிடிச்சி திரும்ப கிளச்சு நம்ம பிடிச்சி அப்படியே இப்படி தள்ளினாங்கன்னா அச்சுக்கு வந்துடும். இது வந்து அச்சு. இது வந்து ரோட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வந்து கழனியில் நாம் வந்து உழவு ஓட்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளச்சு. இது வந்து 50 HPன்றதுனால சோனாலிகாவில் என்ன ஒன்று இதுன்னா பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு. நம்ம இந்த பில்லு வந்து ரோல் பண்ணுறோங்க இல்லைங்களா பேரில், அந்த பேரலுக்கு வந்து டபுள் கிளச் வந்து கரெக்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நம்ம லைட்டாக விட்டாலே கிளச்சு வந்து ஒர்க் ஆகும். வந்து இதுக்கு நேராக இங்கே இருக்குது. அதேமாரி இது வந்து மகேந்திரா டிராக்டர், பழைய மாடல் டிராக்டர் இருக்கிற மாதிரி நம்ம வண்டி ஆஃப் பண்ணணுன்னா இதை பிடிச்சி இப்படி இழுத்தாவே ஆஃப் ஆகிடும். சும்மா ஒரு செகண்ட் போகிற நேரம் இது பிடிச்சே ஆஃப் ஆகிக்கும். பக்கம் என்ன சுவிட்ச் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, சுவிட்ச் வந்து நான் வந்து லேடியே செட் பண்ணேன் டிராக்டருக்கு. அந்த மேலே இருக்கிற சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகலை. சரி இப்போதைக்கு இருக்கட்டும்னு இந்த சுவிட்ச் வச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சுவிட்ச் நல்லா தான் இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் சரி இங்கே ஹோல்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது டிராக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுவிட்சு சரி அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். சோனாலிகாவில் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிப்பர் இருக்குங்க இல்லைங்களா, டிப்பரை வந்து நம்ம இப்படி இருக்கிறது வந்து பின்னால் முன்னாடி சைடு வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கையில் இப்படி பிடிச்சிக்கணுங்கன்னா டிப்பரை வந்து அப்படியே மேலே தூக்கும். நம்ம இப்படி விட்டாலையும் டிப்பரை வந்து அப்படியே நிச்சிடும். திரும்ப டிப்பர் நம்ம கீழே இறக்கணுன்னீங்கன்னா அப்படியே இப்படி கொஞ்சம் முன்னால் நுக்கி பிடிச்சிங்கன்னா அப்படியே டிப்பர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணுங்கன்னா வந்து டிப்பரை வந்து அதுவே இறங்கிடும். இது வந்து டிப்பரில் வந்து பெனிஃபிட்டு சோனாலிகாவில் வந்து இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் இது வந்து லைட்டு ஆனு ஆஃபு அப்படி சுவிட்ச் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டிகேட்ரு லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறது. நம்ம வந்து வேகம் வந்து இது வந்து எப்போ நம்மளுக்கு வச்சா கரெக்டாக இருக்குன்னா, நம்ம கழனியில் வந்து உழவு ஓட்டுற போது ஒரே சீராக வந்து போகிறதுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டாக வச்சுக்கலாம். எதுக்கு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொட்டாக்டருக்கு பட்டுக்கலாம். ரொட்டாக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு கீர் போட்டு அப்படியே இங்கே வந்து லோ கீர் போட்டுக்கலாம். இங்கே வேகத்தில் வந்து 11, 12 வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ரொட்டாக்டர் வந்து அந்த புட்டெல்லாம் கரெக்டாக தூள் பண்ணி விட்டுட்டு வரும். நம்ம அதிகமாக 15 வச்சாலையும் ரொட்டாக்டர் வந்து கரெக்டாக இருக்காது. ரொட்டாக்டருக்கு மினிமம் வந்து 11, 12 வச்சிங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். அடுத்து வந்து 5 கலப்பைக்கு வந்து தேர்டு கீர் போட்டு அதேமாதிரி அங்கே நாம் சொன்னோம் இல்லைங்களா, அதேமாதிரி இங்கே வந்து எல்லை போட்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா வேகம் வந்து ஒரு 14, 13 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 கலப்பைக்கு டீசல் ஊற்றுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து தவடி திறக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சாவி போடுறது. அவள் டக்குன்னு டீசல் திருடிடவும் முடியாது. நம்ம எங்கே நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்கன்னா வண்டியை, அதனால் ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளமும் இல்லை, நல்லது தான். இது வந்து சீட்டு வந்து இப்போ நான் எதுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து சீட்டு வந்து பின்னாடி போகணும். அப்போ இதை வந்து இப்படி ப்ரெஷ் பண்ணி நம்ம அப்படியே பின்னால் தள்ளணுங்கன்னா வந்து இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பின்னால் போயிடும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி முன்னால் இழுத்தாங்கன்னா நம்மளுக்கு கீர் பாக்ஸு கிளச்சுக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். நல்லாவே காலை எல்லாமே எட்டிடும். இது வந்து இன்ஜின் செட்டு. அதே மாதிரி இது வந்து 4 வீல் கிரிப் இல்லை, 2 வீல் கிரிப்பு தான். ஆனால் டிராக்டர் வந்து 50 HP தான். இது வந்து 5 கலப்பை வந்து நாம் வந்து ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சேங்க.
ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா 50 ஹெச்பி இல்லைங்களா, 50 ஹெச்பின்றதுனால நம்ம ஆர்டர் கொடுத்து நல்லாவே செஞ்சுங்க. இது வந்து ரொட்டாவேட்டர், இது கீழே இருக்கிறது வந்து ரொட்டாவேட்டரு. இது வந்து ரொட்டாவேட்டரில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, இது வந்து நம்ம ரொட்டாவேட்டர் வந்து ஃப்ரண்ட்டை சுத்தம், பேக்கை சுத்தம். அது நம்ம வந்து பாட்டு நம்ம பில்லு சுற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிப்பரை மாட்டுறது, இது வந்து டிப்பரை வந்து நம்ம மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து கீழே இருக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணுறேன், மேலே இருக்கிறத வந்து யூஸ் பண்ணல. ஆனால் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம கழனியில் வந்து எப்படி உழவாதுன்னு பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்சேல் போடுறதா, செகண்ட் ஹோல்சேல் போடுறதா, தேர்டு ஹோல்சேல் போடுறதா வந்து நாம் வந்து கழனியில் வந்து எப்படி உழவாகுதோ அதை பார்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது. 5 கிலோ பார்த்தீங்கன்னா பெருசு தான். நம்ம வந்து நைட் டைமில் வந்து ஓட்டினாங்கன்னா லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் இங்கே இருக்கும், பேக் சைடு ரேஸு அந்த மாதிரி இடத்துக்கு லைட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் பக்கமே வச்சுருப்பாங்க. இது வாட்டர் பாட்டிலில் வைக்கிறது. நம்ம வண்டி ஓட்டுற போது பாட்டு கேட்டுன்னு ஓட்டினா நல்லா இருக்குமேனு அப்படியே ஆம்ப் ஒன்று மேலே செட் பண்ணி அப்படியே போய் கிளச்சிட்டு அப்படியே கீழே அப்படியே அந்த ஒயர் போய் நம்ம அப்படியே அதுலேருந்து லேடியோவுக்கு வந்து எடுத்து செட் பண்ணிட்டேங்க. இப்போ எதை பற்றி பார்க்குறங்கன்னா நம்ம வந்து ஃபீடுக்குங்க ரொட்டாவேட்டரு, புட்டை உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரொட்டாவேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபீடுக்குங்க. ஆனால் எல்லோரும் கேட்டால் சக்திமான் தான் கொஞ்சம் பெட்டர்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வண்டி பிடிக்கின்ற மாதிரி. நம்ம பின்னு வந்து இந்த லாக் பண்ணுற பின் வந்து வாங்கினாங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி பித்தாளையில் இருக்கிற மாதிரி வாங்கிக்காங்க. இது வந்து 15 ரூபா டு 20 ரூபா தான் வரும். ஏன்னா கொஞ்சம் நீண்ட நாளைக்கு வந்து உழைக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி பித்தாளையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா உழைக்கும். அந்த இன்னொன்று காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. அது கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். ரொட்டாவேட்டரில் வந்து என்ன ஒன்றுனா, இதில் வந்து 50 ஹெச்பின்றதுனால நம்ம வந்து 42 பிளேடு இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாருமே 36 பிளேடு இருக்கிறது தான் எடுப்பாங்க. நம்மளது வந்து 42 பிளேடுனா நார்மல் ரொட்டாவேட்டர் வந்து ஒரு 3 ரவுண்டு வந்து கழனியை வந்து ரவுண்டு அடிச்சிச்சின்னா 3 சால் வந்துச்சுன்னா இது வந்து நம்ம 2 சால்லேயே வந்து நம்ம ஓட்டி முடிச்சிடலாம். ஏன்னா ரொட்டாவேட்டர் வந்து இது 42 பிளேடுன்றதுனால கொஞ்சம் பெருசாகவே தெரியும். பின்னு ஒன்று காட்டணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பின்னு தான். அந்த பின் வந்து இரும்புன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். அதனால் இந்த மாதிரி பித்தாள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீண்ட நாளைக்கு நல்லாவே உழைக்கும். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். 9 கலப்பை பார்க்குறதுக்கு போகலாம். இது வந்து 9 கலப்பை. நம்ம வந்து 9 கலப்பையும் 5 கலப்பையும் வந்து ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சோங்க. ஏன்னா வண்டி 50 ஹெச்ன்றதுனால ஆர்டர் கொடுத்து செஞ்சிச்சு. ரொட்டாவேட்டரு வந்து வண்டி கூடயே வந்துடுச்சு. இது 9 கலப்பையும் 5 கலப்பையும் வந்து 80,000 வந்துடுச்சு செட்டோட. கொஞ்சம் எல்லாமே பெருசு தான். காரும் புதுசாகவே இருக்குது. மறக்காமல் நம்ம எப்பயுமே ஓட்டி முடிச்சோன்னே இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டும் ஆயில் மட்டும் நம்ம மறக்காமல் விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் சேதாரம் அடையாமல் இருக்கும். இது வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு வந்து சொல்கிறேன். அப்புறம் கம்பி பார்த்துக்காங்க எதுக்கு வச்சுருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பரை வந்து மாட்டுவோங்க இல்லையா, டிப்பரை மாட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து டிப்பர் மாட்டுறதுக்கு வந்து பெட்டுன்னுவாங்க. பெட்டு வந்து 3 பின்னு. இது 3 பின் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். டிப்பருக்கு இது வந்து டிப்பரை வந்து முழு வீடியோவாக காட்டுறேன். டிப்பரை அப்படியே பாருங்கள். இது வந்து டிப்பர் நம்ம வந்து எல்லா வண்டியாலுமே ஒரு செட்டு அப்படியே பின்னு வந்து அப்படியே வச்சுருப்போங்க. இது வந்து டிப்பர் பின்னாடி வந்து மாட்டுறதுக்கு கேஸு. அது வந்து பட்டனை அது கொஞ்சம் நுக்கி பிடிச்சி மாட்டினா நம்ம கரெக்டாக மாட்டிடும். நம்ம வண்டியை பற்றி எல்லாமே முழுசாக பார்த்துட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சோனாலிக்கா வந்து வண்டி ஓட்டுறதுக்கு. நீங்கள் யாருன்னா டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க. சோனாலிக்காவை பற்றி எதனா உங்களுக்கு தெரிஞ்சாலையும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். பேட்ரி ஃபுல்லாக அப்படியே ஃபுல் வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. சோனாலிக்கா வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. மேலும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு தகடூர் விவசாய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.